ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லைவில் 2 நேர்கள் சூப்பர் சாட் பண்ணி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் செக்ஷன் தான். ஸோ இப்போ தான் நீங்கள் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இலவசமாக ஜாதகத்துக்கு பலன் கூறிட்டு வரோம். ஸோ அதில் சூப்பர் சாட்டுங்கிற மெத்தடில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, கம்பல்சரி ஆன்சர் பண்ணுற மெத்தடில். ஸோ அது நம்ம மண்டே இல்லைனா டியூஸ்டேயில் ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த மெத்தடில் போன வாரம் கூட நேற்று நம்ம லைவ் பண்ணியிருந்தோம் பல நாட்கள் கழித்து. ஸோ அதில் 2 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஆன்சராக இந்த வீடியோ பார்க்கலாம். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அப்படின்னு சொல்லிட்டு 19/3/1982 மாலை 6:53 திருநெல்வேலி. என் திருமணம் எப்போது நடக்கும் சார், எப்போது சரியான நேரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை வெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கான ஜாதகம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் அவருடைய ஜாதகம். கன்னி லக்னம் அண்டு கன்னி லக்னம், தனுசு ராசி, நட்சத்திரம் பூராடம் 4வது பாதம். இப்போ நடந்துகிட்ருக்கிற தசை பார்த்திங்கன்னா ராகு தசை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் குரு தசைக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஓகே, சரி. இப்போ இந்த ஜாதகத்தில் ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆகினது அதையும் நம்ம பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் திருமண தோஷங்கள் எப்படியெல்லாம் வேலை செய்யும், 2வது பாவகம் பாவகாதிபதி, 7வது பாவகம் பாவகாதிபதி இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சரியான வரன் அமைய விடாது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் 2வது பாவகம் பாவகாதிபதி. கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தானே அவங்களுக்கு குரு நிற்கிறாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக கொடுத்துருக்கணும்ல. 2ஆம் பாவகம் நல்லா தானே சார் இருக்குது அப்படின்னா, 2வது பாவகாதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து நிற்கிது. இன்னொரு பாயிண்ட்டு, சுக்கிர புத்தி, ராகு தசை சுக்கிர புத்தியில் கன்ஃபார்மாக உங்களுக்கு மேரேஜ் பண்ணி இருக்கணும். 2019 வருது அது. ஸோ 2019 2022 வரைக்கும் 21 கூட வச்சுக்கோமே, இந்த காலகட்டம் கன்ஃபார்மாக இவருக்கு திருமணம் முடிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏன் முடியல? அப்போ ராகு தசை சுக்கிர புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கரெக்டாக 7.5 சனியில் ஜென்மச்சனியில் மாட்டியிருக்காரு. அப்போ இந்த பீரியட் ஆஃப் டைம் இவருக்கு அந்த யோகம் இருந்தும் தடையாகுது. ஜாதகத்தில் அந்த யோகம் இருந்தும் தடையாகுது அப்படின்னு எடுத்துக்கணும். இவருக்கு எப்பவுமே இந்த 2வது பாவகம் நல்லா இருந்தாலும் பாவகாதிபதி பலம் இல்லைன்னா நிறைய செலவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத செலவுகள் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையிலையும் சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பை தான் காட்டுது. அப்போ இந்த யோக அமைப்பு இருந்தும் தடையாததுக்கான காரணம் இந்த கோச்சாரம் தான். ஸோ அந்த காலகட்டம் தாண்டிடுச்சு. இல்லைனா கன்ஃபார்மாக யார் பார்த்துருந்தாலும் ராகு சுக்கிர புத்தியில் கன்ஃபார்ம் மேரேஜ்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடக்கலை. சரி, இப்போ குரு தசை வருது. ஸோ குரு தசை உள்ளே வந்துருச்சு. இந்த குரு தசை 2ஆம் வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடைய வீட்டிலேயே அமர்ந்ததுனால இந்த குரு தசையில் தான் திருமணம். குரு தசை குரு புத்திலேயே திருமணம். எந்த அந்தரம்னா சுக்கிரனுடைய அந்தரம். ஸோ இது எப்போ வருதுன்னா அடுத்த வருடம். குரு தசை குரு புத்தி சுக்கிரனுடைய அந்தரம் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அடுத்த வருடம் 2026 செப்டம்பர். சரிங்களா? ஸோ ஆகஸ்ட்டு செப்டம்பருக்கு அப்புறம் டிசம்பர் வரைக்கும் இருக்குது, ஜனவரி வரைக்குமே இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் ஷோராக மேரேஜ் முடியும். ஸோ அப்போ இதுதான் அதுக்கான காரணம். திருமணம் டிலே ஆனதுக்கான காரணம் இதுதான். அண்ட் தென் லக்னத்தில் சனி செவ்வாய் சூரியன். அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி பரிவர்த்தனையில் 6ஆம் பாவகாதிபதியோட இணைவு. அப்போ இது என்ன அர்த்தம்? லக்னத்தோடு 6ஆம் பாவகாதிபதி, லக்னத்தோடு அஷ்டமாதிபதி இப்படிலாம் இணையக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா தவறான எண்ணங்கள் தான் முதல்ல வந்து நிற்கும். ஏதாவது ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்களுடைய குறைகள் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி பெருசாக தெரியும். ஸோ அதுவே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றும், உங்களுடைய உயரத்தை குறைக்கும். முக்கியமாக திருமணம் போகும்பொழுது இப்போ இந்த பண்புகள் இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அதை தான் 2வது பாவகம் நல்லா இருந்தாலும் பாவகாதிபதி 5ல் இருந்து சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் நின்ற வீட்டின் அதிபதி சனி செவ்வாய் காம்பினேஷன்ஸ் பலவீனமாக நிற்கிது. அப்போ கண்டிப்பாக செலவுகள், சின்னதாக வாக்குவாதங்கள், அந்த 2வது பாவகாதிபதி டிஸ்டர்ப் ஆகி நிற்கிது, அதுவும் ஒரு காரணம். இதுதான் இந்த ஜாதகத்தில் உள்ள குறை. ஸோ கன்ஃபார்மாக அடுத்த வருடத்தில்
திருமணங்கிறது உண்டு. நன்றி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜானகி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஸோ நேம் ஜானகி, டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 7/9/88 11:10 AM மதுரை. ஸோ பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணலாமா, ஸோ விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஜாதகம் பார்த்துடலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவங்களுடைய ஜாதகம். விருச்சிக லக்னம், கடக ராசி, ஸோ நட்சத்திரம் பூசம் 2வது பாதம். இப்போ நடந்துட்டுருக்கிற தசை கேது தசை கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. கேது தசை இந்த 2025 ஜனவரியோட கம்ப்ளீட் ஆகிட்டு சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு 7 மற்றும் 12வது பாவகாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து நிற்கிது, பாக்யாதிபதியோடு இணைஞ்சு நிற்கிது. அண்ட் தென் சுக்கிரனுடைய வீட்டில் தான் குரு அமர்ந்து நிற்கிறார். 2வது பாவகாதிபதி சுக்கிரன் 6 டிகிரி, குரு 11. ஸோ அதனால் சுக்கிரதசையும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஃபேன்சி ஐட்டங்கள், ஜுவல்லரிஸ், ஏன்னா குரு சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக ஜுவல்லரி சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடலாம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் போகுதுங்க. சரிங்களா? ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ்க்குள்ளே தான் போகுது. கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கேது தசையோடு முடிஞ்சு போச்சு. ஸோ இங்கே சுக்கிரனுக்கு சூரியனுடைய தொடர்புலாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. பிஸ்னஸ் தான் உங்களுக்கு போகும். ஸோ அதனால் கன்ஃபார்மாக விஏஓங்கிற ஆப்ஷன்லாம் ரொம்ப கம்மிம்மா. நீங்கள் வந்து பிஸ்னஸ் தான் போவீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, ஃபேன்சி ஐட்டமு, பியூட்டி பார்லரு, இந்த மாதிரி ஜுவல்லர்ஸு, ஓகே, இது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். அதில் நல்ல வருமானம் கிடைக்கணும். அது மாதிரி தான் போகுது சுக்கிரதசை. ஸோ இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் டல்லு கொடுத்துருக்கோம். இந்த வருட இறுதி இப்படி தான் போயிட்டே இருக்குங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து சரியாயிடும். நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் மார்ச் ஏப்ரல்லேருந்து நல்லா பிக்கப் ஆகிடும், கவலைப்படாதீங்க, பை குரு பயிற்சினால். ஸோ குரு உங்களுக்கு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு உள்ளே வரும்போது கடக ராசி தான் நீங்கள். ஸோ அதனால் கடகத்துக்கு ராசிக்கு குரு வரும் பொழுது ராசி புலிவாயிடும், லக்னத்தை பார்த்துரும். ஸோ இன்னும் சிறப்பாக நிற்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் தான் வரும், அரசு வேலைங்கிறது இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ரைட், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பிஸ்னஸை. ஸோ இவர்கள் தான் இந்த 2 நேர்கள் தான் இன்றைக்கி இந்த வாரத்தில் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி உங்கள் பார்க்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கும் ஜாதகத்துக்கு பலன் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை இரவு 7 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கும் நம்ம லைவ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனலில். ஸோ ப்ளீஸ் பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.